வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் பற்ற வைத்த தீ. ஒன்றிய அரசாங்கத்துக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் அறிவு வர மாட்டேங்குது. வேணும்னே திரும்ப 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 தமிழ்நாட்டை சீண்டுவதே ஒரு வேலையாகவே தொடர்ந்து அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்ற விவரத்தை தான் முழுசாக டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக போன வாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு 14 கேள்விகள் கேட்டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கடிதம் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த ஆளுநர் அதிகாரத்துக்கு மீறி உச்சநீதிமன்றம் நேரடியாக மசோதாக்கள் எல்லாம் செல்லும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவித்தது சட்டப்படி சரியா? பிரிவு எண் 143, 200, 201, 138 ஆகிய 4-5 பிரிவுகளுக்கு கீழே இவங்க இந்த 14 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளின் நோக்கமே என்ன அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு கவர்னர் அப்படின்னா ஒரு அதிகாரம், ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம், அப்படி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவருக்காவது ஒரு சில அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கவர்னருக்கெலாம் எந்த அதிகாரமும் கிடையாது. கவர்னருக்கெலாம் அதிகாரம்ன்றது எப்போ இருந்ததுன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இருந்தது. ஏன்னா இந்த அசம்பிளியில் இருக்கிறவங்க பூரா இந்தியர்கள். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏதாவது அவங்க நடவடிக்கை ஏதாவது பாஸ் பண்ணி அது சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக கவர்னருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நாம் எப்போ சுதந்திரம் அடைந்தோமோ அப்போதே இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டோம். அதாவது அவர்கள் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம், அந்த ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்படும் கவர்னர்ன்றது அவங்களோட தளபதி மாதிரி. அந்த படை தளபதி அங்கே உட்கார்ந்தாருன்னா அந்த மாநிலமே அவர் சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு தான் புறவாசல் வழியாக சில வேலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க. காஷ்மீருக்கு அந்த மாநிலம் அப்படின்ற அந்தஸ்தை நீக்கி அவங்கள யூனியன் டெரிட்டரி ஆகிறது. இந்த யூனியன் டெரிட்டரின்றதே என்ன விஷயம், எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டெல்லிக்கு தனியாக ஒரு ஆட்சி அமைப்பு தேவைப்பட்டது. ஏன்னா அதுதான் நாட்டோட தலைநகரம். அதை கொண்டு போய் எந்த மாநிலத்தில் சேர்க்கறதுன்னு தெரியல. புரியுதுங்களா? அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு நகரத்தையும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வைக்கணும். அப்போ இதை எந்த மாநிலத்திலையும் வைக்க முடியாது. ஏன்னா வச்சா அந்த மாநில முதல்வரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நகரம் போயிடும். அப்போ அந்த மாநில கட்டுப்பாட்டுக்கு போச்சுன்னா அந்த மாநிலத்தின் காவல்துறை அந்த மாநில முதலமைச்சருக்கு ஒத்து போகிற முதலமைச்சராக தான் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பிரதமரோ இல்லை ஒன்றிய அமைச்சர்களோ எங்கேயாவது வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களின் நடமாட்டத்தை கூட அந்த மாநில முதலமைச்சர் தடுத்துட முடியும். டெல்லியை கொண்டு போய் ஏதாவது ஒரு மாநிலத்தில் சேர்த்துட்டா, உதாரணத்துக்கு ஹரியானாவில் சேர்க்குறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை உத்தரப்பிரதேசில் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? இப்போ பக்கத்தில் டெல்லி பக்கத்தில் இருக்கிற நைடா பார்த்திங்கன்னா அது உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. அப்போ அந்த மாநிலத்தோட கண்ட்ரோலில் நாட்டின் தலைநகர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த யூனியன் டெரிட்டரி, எல்லைப்புற மாகாணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுவோம். அது சரியான மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது. யூனியன் டெரிட்டரின்னு தான் கரெக்டான வார்த்தை. அப்படி தான் டெல்லியை உருவாக்கும் போது அப்போ ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் பாண்டிச்சேரி, டாமன் டையூலாம் இருக்குது, கோவா இருக்குது. இப்படி ஒன்றும் அது போர்ச்சுகீசியர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்படி வேறு நாடுகளின் கண்ட்ரோலில் இன்னும் சில பகுதிகள் இருக்குது. ஆங்கிலேயரின் கண்ட்ரோல் இல்லாமல் வேறு நாடுகளின் கண்ட்ரோலில் இருந்த பகுதிகளும் உண்டு. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸில் இருந்தது, கோவா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ அவைகள் திரும்ப இந்தியா கூட இணைக்கப்படும் போது அதை கொண்டு போய் எந்த மாநிலத்தில் சேர்க்குறதுன்னு தெரியல.
ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அதையும் தனியாக யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி வந்து நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது தான் யூனியன் டெரிட்டரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, காஷ்மீரில் காஷ்மீர் தனி, லடாக் தனி அப்படின்னு சொல்லி பிரித்து அதை பூரா யூனியன் டெரிட்டரி. எதனால் யூனியன் டெரிட்டரின்னு வைக்கிறாங்கன்னா, அந்த யூனியன் டெரிட்டரி பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பெரிய கண்ட்ரோல் கொடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ டெல்லி உருவானதே அதுக்காக தானே. அப்போ டெல்லியில் ஒரு முதலமைச்சர்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாருன்னா மறுபடியும் அந்த சிக்கல் வருன்றதுனால தான் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு அதிக அதிகாரங்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு பேர் லெஃப்டினன்ட் கவர்னர். அவர் வந்து நேரடியாக பிரதமருக்கு பதில் சொல்லக்கூடியவர் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த கவர்னர் வந்து இப்போ எதை வேணுமானாலும் செய்யலான்னு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாஜக எதை நோக்கி நகர்கிறது, இந்த மாநிலங்களை பூரா உடச்சி விட்டுறலாம் அப்படின்னு. அது நம்ம தமிழ்நாடு இருக்கிற வரை நடக்காது அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் காமிச்சிட்டார். அதாவது இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அறிக்கை விட்டார். சரி, இந்த அறிக்கை விட்டதோடு விட்டுருவார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி திங்கட்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க, 19ஆம் தேதி மே மாதம் திங்கள் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக ஒரு 8 மாநிலங்களின் முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லோரும் கேட்பாங்க, என்ன சார் இந்த லேட்டஸ்ட்டு காலத்தில் கூட கடிதமா அப்படின்னு. அது வந்து ஒரு அஃபீஷியல் ரெக்கார்டுன்னு ஒன்று வேணும்லங்க. வாட்ஸ்அப் மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்க முடியும், புரியுதா? அது வந்து ஒரு அஃபீஷியல் மெத்தட், ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதத்தை கொடுக்கறது. இப்போ நீங்கள் போகிறீங்க தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்குறீங்கல்ல, இல்லைனா சிஸ்டமில் போய் ஏதாவது ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறீங்கல்ல, அதை போல் இது ஒரு ஃபார்மேட்டு. அதனால் அது இப்போ கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாபு, இன்னும் பல சேர்த்து ஹரியானான்னு நினைக்கிறேன், மொத்தம் ஒரு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் போட்டிருக்கார். இதை வந்து ஒரு கோஆர்டினேட்டட் லீகல் பேட்டிலாக கொண்டு போகணும். சட்டப்படியான போராட்டம் மட்டுமல்லாமல் இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போராடணும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கான தீர்ப்பு கிடையாது, தீர்ப்பு மட்டும் கிடையாது. இது வந்து அனைத்து இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய எல்லா மாநில பிரதமர்களுக்கும் உள்ள தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா பஞ்சாபில் என்ன நடந்ததுன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் பில்லை நிப்பாட்டி வச்சிட்டாரு. ஃபினான்ஷியல் பில், அதாவது மணி பில் அப்படின்னு சொன்னால் அதை எந்த கவர்னரும் நிப்பாட்ட முடியாது. இல்லை ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மணி பில் கொண்டாடுறாங்கன்னா அதை குடியரசுத் தலைவர் நினச்சா கூட நிப்பாட்டிலாம் வைக்க முடியாது. அதாவது நிப்பாட்டி வைக்கிறது இல்லை திருப்பி அனுப்புறது இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் பில்லாக இருந்தால் வந்ததுன்னா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும், இது சட்டம். ஆனால் பஞ்சாபில் அந்த கவர்னர் வந்து ஃபினான்ஸ் பில்லை நிப்பாட்டி வச்சார். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தீர்மானம் நிறைவேற்றாங்கல்ல, அந்த தீர்மானத்தை நிறுத்தி வச்சார் அவர். அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல, அங்கே இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளும் சொல்லலை. அதனால தான் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து ஒரு கோஆர்டினேட்டட் லீகல் ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டும், அந்த ஒருங்கிணைந்த போராட்டமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாலாம் போராடணும்னு இருக்கக்கூடாது. ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனைனா எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரணும். அப்படி சேர்ந்தால்தான் மாநிலங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். நமக்கு இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம மாநில சுயாட்சி பேசிக்கிட்டே இருக்கோன்றதுனால நம்ம அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து மாநில உரிமைகள்னால் என்னன்றது தெரியும். அது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது, கான்ஸ்டியூஷன் புக்கு இருக்குது, வாங்கி படித்தா தெரிய போகுது. அதை உட்காந்து படிக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு நேரம் இல்லை, அது கூட சோம்பேறி தரேன்னு வச்சிங்களேன். மொத்த பஞ்சாபில் வந்து ஃபினான்ஸ் பில்லை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த எம்எல்ஏக்கும் தெரியல, எந்த மந்திரிக்கும் தெரியல, அங்கேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் தெரியல. அந்த ரேஞ்சில் இருந்துருக்குறாங்க. நம்ம ஊரில் அது மாதிரிலாம் ஃபினான்ஸ் பில்லை நிப்பாட்டி வச்சுருந்தாருன்னா ஆளுநரை வந்து பாருன்னு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ மோடிக்கு தலைவலி என்னென்னா, தேவையில்லாமல் திரௌபதி முர்முவை இறக்கி விட்டது தான். கவர்னர் நிப்பாட்டி வச்சார், தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு ஆமாம் தமிழக அரசு சொல்கிறது தான் சரி, கவர்னர் செஞ்சது தப்பு, இந்த 10 மசோதாவும் நிறைவேறியதாக கருதப்படும் அப்படின்னு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க மேட்ரை. அதோடு விட்டுருந்தா பிரச்சனை பெருசாகாமல் இருந்திருக்கும். இப்போ தேவையில்லாமல் மோடி என்ன பண்ணுறாரு, திரௌபதி முர்முவை இறக்குறாரு. நீங்கள் பிரசிடெண்ட் அப்படின்ற முறையில் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க அப்படின்றாங்க. அது திரௌபதி முர்மு கேள்வி கேட்டால் என்ன, மோடி கேள்வி கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா திரௌபதி முர்மு மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட வைக்கப்பட்டவன். எப்போதுமே ஆளுங்கட்சி யாராக இருக்காங்களோ அவங்க ஆள் தான் ஜனாதிபதியாக வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. எடுத்து போட்டிலாம் போடுவாங்க ஒரு பேருக்கு, அப்படிலாம் வந்துட முடியாது. ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்கும், அதனால் அந்த மெஜாரிட்டி வாக்குகள் அவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால் அவர்கள் நியமிக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஜனாதிபதியாக வர முடியும். அப்போது திரௌபதி முர்முவோட கேள்வி மோடியோட கேள்வி தான்.
அப்போ மோடி தேவையில்லாமல் மறுபடியும் ஒரு 14 கேள்விகளை கேட்க அன்னைக்கே முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ 8 மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறார். முன்னாடியாவது பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சார். இப்போ என்ன பண்ணுறாரு, அதையும் தாண்டி மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கிறார். அதாவது எல்லா மாநிலங்களும் வாங்க நம்ம போராடுவோம் அப்படின்றார். அப்போ இனிமேல் நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னால் தமிழகம் மட்டும் தனியாக போராடணும்னு அவசியம் இல்லை. கூட சேர்ந்து கேரளா வரும், கர்நாடகா வரும், ஆந்திரா வரும், பஞ்சாப் வரும், வெஸ்ட் பெங்கால் வரும். இந்த பயம் வரும் பார்த்திங்களா. ஒரு இதை கொண்டு வரும்போது இத்தனை மாநிலங்களே எதிர்க்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் வானளாவிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு கிடையாது. மாநிலங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒன்றிய அரசாங்கம். இந்த மாநிலங்கள் ஏற்றுமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பாலிசியை போய் வேறு நாடுகளில் பேசணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். சரியா? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒன்றிய அரசாங்கம். ஒரு தபால் இங்கேருந்து அனுப்பணும்னா அது தமிழ்நாட்டில் போஸ்ட் பண்ண லெட்ரு டெல்லிக்கு போனாலும் போகணும், காஷ்மீர் போகணுன்னாலும் போகணும், பஞ்சாபுக்கு போகிறதுனாலும் போகணும். அதை ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பதற்கு தபால் துறை வேணும். அந்த தபால் துறையை கவனிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வேணும். புரியுதுங்களா? ரயில்வே துறையும் அதே மாதிரி தான், இராணுவமும் அதே போலத்தான். அப்போது எதையெல்லாம் மாநிலங்கள் தனியாகவே செய்ய முடியாதுன்ற நாடு தழுவிய வேலையாக இருக்கோ அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் செய்யணும். அதை விட்டுட்டு உங்கள் ஊரில் என்ன ஸ்கூல், எந்த தெருவில் நான் ஸ்கூல் கட்டுறேன், அந்த தெருவில் விளக்கு போட்டிருக்கியான்னு நான் பார்க்குறேன், அந்த ஸ்கூலில் நீ என்ன பாடம் படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் கிடையாது. அதையெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே லோக்கல் பாடி இருக்குது. என்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு மாநில அரசு இருக்குது. தெருவில் லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கார்ப்பரேஷன் இருக்குது. சரியா? எந்த பிரச்சனைக்கு யாருன்னு ஒன்று இருக்குது. ஒரு பாட்டு கூட ஒரு வைரமுத்து எழுதியிருப்பார், பூ பறிக்க கோடரி எதற்குன்னு. இப்போ அதுக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு அதுக்கு உண்டான லெவலில் உள்ள அதிகாரம் இருந்தால் போதும். எல்லாத்தையுமே நான் டெல்லியிலேருந்து தான் முடிவு பண்ணுவேன். இங்கே பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ரோடு போடணுன்னா நான் டெல்லியில் தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால தான் நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், கார்ப்பரேஷன் ஹைவேஸ்னு இப்படி அந்த ரோடை கூட பிரித்து வச்சுருக்குறோம், எந்த பகுதியில் உள்ள சாலையை யார் போடணும்னு. ஆனால் மோடி அரசாங்கம் வந்த நாளிலேருந்து இன்றைக்கி வர இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. தனக்கு அதிகாரம் இல்லாத இடங்களிலெல்லாம் மூக்கு நுழைக்கிற வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த முயற்சி பெருவெற்றி பெற வேண்டும், மற்ற மாநிலங்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணுவோம். அதோடு சேர்த்து இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.